ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிற நபர் அனனியா சப்பீராள். அவர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பிரபலங்களின் பிழைகள். ஆதாம் முதல் பவுல் வரை திருமறையில் பிரபலமாயிருக்கிற நபர்கள் செய்த பிழைகள், அந்த பிழைகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்படவில்லை என்றால் ஏன் தண்டனை கொடுக்கப்படவில்லை, நாம் அந்த தவறுகளை செய்யாமல் இருப்பது எப்படி என்பதை இந்த புத்தகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. புத்தகத்தினுடைய விலை 100 ரூபாய். தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அனனியா என்கிற பெயர் மிக பிரபலமானது. பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் இந்த பெயரில் ஏறக்குறைய 19 பேர் இருக்கிறார்கள் என ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே இது போன்ற பிரபலமான பெயர்களை நீங்கள் ஆய்வு செய்ய, பிரசங்கிக்க எடுக்கும்போது எந்த பெயருடையவர், எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர், அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதிகள் எவை என்பதில் தெளிவு கொள்ளுங்கள். இன்னொரு நபரை இந்த நபரோடு நீங்கள் இணைத்து விடக்கூடாது. அதற்கு வாய்ப்புண்டு. வேதாகமத்தில் இதுபோல் பல மனிதர்கள் புகழ்பெற்ற பெயரில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரில் பல வேறு மனிதர்களும் இருப்பதினால் ஒரு குழப்பம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை ஒரு தகவலாக, ஒரு எச்சரிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் இந்த அனனியா சப்பீராளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய நிகழ்வு நமக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது என்றால் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை ஒரு முறை வாசித்துக் கொள்ளுங்கள். சபையின் காலம், கிருபையின் காலம் என்று மிக அழுத்தமாய் பிரசங்கிக்கிற மக்கள் பலர் உண்டு. உண்மைதான், நாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள் என்கிற 50வது நாளில் இருந்து சபையின் காலம் என்கிற தூய ஆவியானவரின் காலம் ஆரம்பமானது. அது கிருபையின் காலம். அதில் எந்த விதமான சந்தேகமும் எதிர்கருத்தும் இல்லை. ஆனால் இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அன்போடு இருக்கிறார். அவர் எவரையும் தண்டிப்பதில்லை, அவர் வெறுப்பதில்லை, யாரையும் அவர் அழிக்கப் போவதில்லை என்கிற எண்ணமும் போதனையும் மிகுதியாகிக் கொண்டே வருகிறது. இன்றைக்கு பிரசங்கிக்கிற பலர் நரகம் என்று ஒன்று அல்ல, இல்லை. கர்த்தர் அன்பானவர். நாம் என்ன தவறு செய்தாலும் அவர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார், நமக்கு பரலோகத்தில் இடமளிப்பார் என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் கிருபையின் காலத்தின் துவக்கத்தில் கிபி 30 சபையின் ஆரம்பம் என நாம் கணிக்கலாம். கிபி 35 நிகழ்ந்ததுதான் அனனியா சப்பீராளுடைய மரணம். மிக கோரமாக இருவரும் ஒரே நாளில் கொல்லப்பட்டார்கள். ஆண்டவர் கிருபையின் காலத்தில் அன்பின் இறைவன் தண்டித்தார் என்பதுதான் இந்த நிகழ்வு நமக்கு தருகிற பாடம். ஆண்டவர் நல்லவர், அன்பானவர், அதே அளவு அவர் தூயவர். நாம் பல நேரங்களில் அதை மறந்து விடுகிறோம். அவருடைய தூய்மைக்கு நிகராக, சமமாக இந்த உலகில் ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை. நாம் எவ்வளவு ஒழுக்கமாக நடந்து கொண்டாலும் அவரை போல் தூய்மையானவர்களாக வாழ முடியாது, மாற முடியாது. ஆனால் அந்த ஒரு வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றுதான் தூதர்கள் பரலோகத்தில் கர்த்தரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என நாம் திருமறையில் படிக்கிறோம்.
அதுதான் உண்மை. அவர் அன்பானவர், ஆனால் அதே நேரம் தூய்மையானவர், தூய்மையை விரும்புகிறவர். லேவியராகமத்தின் புத்தகத்தினுடைய மையச் செய்தியே தூய்மைதான். நான் தூயவர், நீங்களும் தூயவராய் இருங்கள் என்பதே அந்த நூலின் செய்தி. எனவே அனனியா சப்பீராள் போல ஏமாற்றுகிறவர்களாக, பொய் சொல்லுகிறவர்களாக, பதுக்குகிறவர்களாக, மறைத்து விடலாம் என எண்ணுகிறவர்களாக, கர்த்தர் அன்புள்ளவர், நம்மை பெரிதாய் கண்டுகொள்ள மாட்டார் என நாமே நமக்கு சமரசம் செய்து கொள்ளுகிறவர்களாக அல்ல, கர்த்தரின் உண்மை நிலையை விளங்கி ஏற்றுக்கொண்டவர்களாக, செய்த தவறுகளை அவர் முன் அறிக்கை செய்கிறவர்களாக நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.